गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. விளம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் வருஷ ருத்து கடக மாதம் ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷம் நவமி திதி. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகைன்னு விசேஷமான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 7வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம். அதனால் இதை 2 பாகமாக பிரித்து முதல் பாகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். லேட்டர் ஹாஃபை அடுத்த கிளாஸில் அத்தியனம் பண்ணுவோம். இந்த 7வது ஸ்கந்தத்தில் ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்தில் சொன்னால் எப்படி விஷ்ணுக்கிட்டக இருக்கப்பட்ட விஷ்ணு பார்ஷதாளான ஜெயவிஜயாள் ஒரு சமயம் சனகாதிகள் வந்திருந்த போது அவளை தடுத்து நிறுத்தினத்தினால அவர்களால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் 3 ஜென்மாக்கள் எடுக்கணும்,
அவளுக்கு சாபம். பகவானுக்கு விரோதிகளாக இருந்து பகவானாலேயே சம்ஹாரம் பண்ணப்பட்டு அதன் பிறகு 3 ஜென்மாவுக்கு பிறகு திரும்பி விஷ்ணு பார்ஷதாளாக வைகுண்டத்துக்கு வரணுங்கிறதாக சாபத்தை கொடுத்துருந்தாள் சனகாதிகள். அதில் முதல் ஜென்மாவாக ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷன்னு 2 பிராதாக்களாக தோணினாள் திதி அம்மா கிட்டக ராட்சசாளாக. திதிக்கு பிறந்தவாள் அவள், திதிக்கும் கஷ்யப்பருக்கும் பிறந்தவாள் அவள். இதில் யங்கர் சனுக்கு பேர் ஹிரண்யாக்ஷன், மூத்தவன் ஹிரண்யகசிப்பு. ஒரு சமயம் இந்த ஹிரண்யாக்ஷன் பூமியை சுருட்டின்னு போயிட்டான். அவனை சுவாமி வராகாவதாரம் எடுத்து கொன்னார். அதை முன்னாடியே 5ஆம் ஸ்கந்தத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கதையை. முதல்ல யங்கர் பிரதரான ஹிரண்யாக்ஷனை கொன்ன காரணத்தினால ரொம்ப கோபப்பட்டு இந்த விஷ்ணுக்கிட்ட ரொம்ப கோபத்தை வச்சுண்டு பகையை வச்சுண்டு துவேஷ மனப்பான்மையை வச்சுண்டு ஹிரண்யகசிப்பு அவரை எப்படியும் வதம் பண்ணணுங்கிறதான் நினச்சினான். இந்த 2வது அத்தியாயத்தில் அந்த விஷயத்தை திருத்தி சொல்கிறாள். எப்படி ஹிரண்யகசிப்பு அதுக்குள்ளான பலத்தைன்னா எப்படி பெற்றுந்தான் என்று இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்றைக்கி பார்ப்போம் நம்ம. ஸ்ரீ ஹரயே நமஹ. வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய காமெண்டரியில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். த்விதீயே விஷ்ணுரோஷேண லோகம் விப்ளாவ்யதானவைஹி தத்தத பிராத்ருபுத்திராதீன் இதிஹாசைஹி அசாந்த்வயத். இந்த இரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட பிறகு அதாவது இரண்யகசிப்புனுடைய தம்பியான ஹிரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட பிறகு அந்த ஹிரண்யாக்ஷனுடைய புத்திரர்கள் அவனுடைய பாரியை இவாள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாள். இந்த விஷ்ணுக்கிட்ட ரொம்ப கோபப்பட்டார்கள். ஹிரண்யகசிப்பு எப்படி பகவான் விஷ்ணுவை போய் எதிர்த்து போய் போராடி ஜெயிக்கணும், அப்படி வருத்தப்பட்டு கோபப்பட்டதுனால ஒன்றும் ஆகாதுன்னு பல இதிகாச கதைகள்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அவளுடைய துக்கத்தை சமாதானப்படுத்தி மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத சொன்னான்ங்கிறதாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள் ஸ்ரீதரர். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே த்விதீயோऽध्यायः. நாரத உவாச்ச भ्रातर्येवं विनिहते हरिणा क्रोडमूर्तिना हिरण्यकशिपूराजन् पर्यतप्यत् ருஷாசுச்சா. நாரதர் கதை சொன்னார். ஹே ராஜன்னு சொன்னாள். சொல்லி வராக அவதாரம் பண்ணி விஷ்ணுவானவர் ஹிரண்யாக்ஷனை வதம் செஞ்சபோது அவனுடைய அண்ணாவான ஹிரண்யகசிப்பு ரொம்ப கோபத்தினாலேயும் சோகத்தினாலேயும் பீடிக்கப்பட்டு ரொம்ப தாபத்தை அடைஞ்சான்னு சொன்னாள். ஹிரண்யகசிபூராஜன் பர்யதப்யத் ருஷாசுச்சா ஆகச்சேதம் ருஷாகூர்ணः சந்தஷ்டதசனச்சதः கோபோஜ்வலத்பியாம் சக்ஷுர்பியாம் நிரீக்ஷன் தூம்ரமம்பரம். கோபம் தாங்காமல் கலங்கினவனாக பல்லெல்லாம் கடிச்சுண்டு உதட்டெல்லாம் கடிச்சுண்டு கோபம் காரணத்தினால அவனுடைய கண்கள்லாம் அக்னி மாதிரி ஜொலிச்சுதாம். இருட்டு அடைஞ்ச ஆகாசத்தை பார்த்து இந்த ஜுவலனமான கண்கள் எப்படி ஹெட்லைட்டை போட்டுன்னு போனால் இதுதாப்பில் வர மிருகங்களுடைய கண்கள் பிரகாசிக்குமோ அப்படி இவனுடைய ஜொலிக்கிற கண்கள் இருட்டான ஆகாசத்தை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக பேசிண்டு அவனுடைய தித்துப்பத்திலெல்லாம் படப்படன்னு கடிச்சுண்டு அவனுடைய புருக்குடி அதாவது புருவங்களெல்லாம் கூட்டி வச்சுண்டு பயங்கர ரூபத்தோடு கூட சூலத்தை உயரக்க பிடிச்சுண்டு அவனுடைய கூட சபையில் இருந்த அவனுடைய தானவாள் தைத்தியால் இவாள் எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பித்தான். கராளதம் ட்ரோக்ரதிருஷ்டியா துஷ்பிரேக்ஷ்ய புருகுட்டி முகா சூலமுத்யம்ய சதசி தானவான் இதமப்ரவீத். சபையில் இருந்த ராட்சசாள் எல்லாரையும் பார்த்து தானவாள் எல்லாரையும் பார்த்து சூலத்தை தூக்கி வச்சுருந்து கோபத்தோடு கூட புருவத்தை சுருக்கி முகத்தை ரொம்ப குரூரமாக வச்சுருந்து பல்ல கடிச்சுண்டு பேச ஆரம்பித்தானாம். என்ன பேசினான்னால், போபோதானவ தைத்தேயா த்விமூர்தன் திரக்ஷம்பர சதபாகோ ஹயக்ரீவ நமுச்சே பாகையில்வல விப்ரசித்தே மமவச்சா புலோமன் சகுநாதய ஸ்ருணுதானந்தரம் சர்வே
கிரியதாம் ஆசுமாச்சிரம். ஹே தானவர்களே கேளுங்கோள், நான் சூலத்தை உயரக்க பிடிச்சிருந்து கம்பீரமாக பேசினானாம், ரொம்ப கடூரமாக மூஞ்சியை வச்சிருந்து. ஹே தைத்தியர்களே, ஏ த்விமூர்த்தா, ஏ திரேக்ஷா, 3 கண்களை படைச்சவனே, ஏ சம்பரா, ஏ சதபாஹோ, ஏ ஹயக்ரீவா, ஏ நமுச்சி, ஏ பாகா, ஏ இல்வலா, ஏ விப்ரச்சித்து, ஏ புலோமா, ஏ சகுனி, இப்படி எல்லாரும் நீங்கள்லாம் கேட்கணும், நான் சொல்ல போகிறத கேட்கணும். நீங்களெல்லாம் என் வார்த்தையை கேளுங்கோ, சீக்கிரமாக நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி செய்யணும்னு சொன்னானா. சபத்னை காதித க்ஷுத்ரை பிராதா மே தயித சூருத்து பார்ஷ்ணிகிராகேண ஹரிணா சமேனாப்யுபதாவனை. இந்த பாரபட்சமில்லமாக இருக்கப்பட்ட பகவான் விஷ்ணு இருக்காரே, அவர் எப்போதுமே நம்மளுடைய சத்ருக்களான தேவதைகளுக்கு தான் உபகாரமாக இருப்பார், நமக்கு அபகாரம் பண்ணிவிடுறார், பாரபட்சமாகவே இருக்கார். அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணியிருக்கார், எல்லாருக்கும் சமமாக இருப்பராக இருந்த மாதிரி இருந்தால் மாயினால் தோற்றத்தை கொடுத்துட்டு யாரெல்லாம் அவரை பஜனை பண்ணுறாளோ அவள் மூலமாக அவளுக்கு பக்கபலமாக இருந்துட்டு, அதனால் என்ன ஆயிடுச்சுன்னால் என்னுடைய பிராத்தா நல்லவன், அவன் இறந்து போக காரணம் இந்த விஷ்ணுதான்னு சொன்னாள். தஸ்ய த்யக்த ஸ்வபாவஸ்ய கிருணேர் மாயாவனௌகசா பஜந்தம் பஜமானஸ்ய பாலஸ்யேவாஸ்திராத்மனா. இந்த விஷ்ணு என்ன பண்ணுறார், தன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறவாள், பஜனை பண்ணுறவாள் யாரோ அவள்கிட்ட பிரியமாக இருந்துட்டு தயையோடு இருக்காள். அதுக்கு அவளுக்கு சத்ருவாக இருக்கப்பட்டவாளை சம்ஹாரம் பண்ணிவிடுறார் பாரபட்சமாக. ஆனால் பார்க்குறதுக்கு என்னவோ எல்லாம் சர்வ சமஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி தோன்றுறது என்ன சொன்னான். மாயினால் அவர் வராகாவதாரம் எடுத்துன்னு என்னுடைய பிராத்தாவான ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிவிட்டாள், இது ரொம்ப கொடூரமான காரியத்தை பண்ணிவிட்டாள்னு இறஞ்சி கத்தினானாம். அதுக்கு என்ன நம்ம தெரியுமா பண்ணணும்னு சொன்னான். மச்சூல பின்னக்ரீவஸ்ய புரிணா ருதிரேணவை ருதிரப்பிரியம் தர்ப்பயிஷ்யே பிராதரம் மே கதம் யதா. இந்த சூலத்தை உயரக்க தூக்கி பிடிச்சிட்டுருக்கேனே, இதால் அந்த விஷ்ணுவனுடைய கழுத்தை அறுத்து எறிஞ்சு அதுலேருந்து ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தாலேயே என் பிராத்தாவான ஹிரண்யாக்ஷனுக்கு தர்ப்பணம் பண்ணி, ஏன்னா அவனுக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும், அந்த ரத்தத்தாலேயே நான் தர்ப்பணம் பண்ணால் தான் என் மனசு சந்தோஷமாகும், அது வரையும் நான் சந்தோஷம் கிடையாது எனக்குன்னு சொன்னான். தஸ்மின் கூட்டே அஹிதே நஷ்டே கிருத்தமூலே வனஸ்பதௌ விடபா இவ சுஷ்யந்தி விஷ்ணு பிராணாதிவௌகசா. இவ்வாறாக அந்த மகாவிஷ்ணுவை நான் வதம் பண்ணிவிட்டேன்னா, கழுத்தை அறுத்து அந்த இரத்தத்தால் நான் என் பிராதாவான இரண்யாக்ஷனுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டேன்னால், இந்த கபட்டமாக சத்ருவுகளுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுற இந்த ஹரி இறந்து போன பிறகு எப்படி மரமானதில் வேற வெட்டிட்டாக்கா அந்த மரம் கீழே விழுந்து செத்து போயிடுமோ, அப்படி நம்மளுடைய இனிமைகளான தேவர்கள் எல்லாரும் அப்படியே உணங்கி போயிடுவாள், அவள்லாம் மறித்து போயிடுவாள்னு சொன்னான். அதனால் இந்த விஷ்ணு தான் மூலம் அவளுக்கு, இந்த விஷ்ணு இருக்கிறதுனால தான் அவள்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டுருக்காள். அவளை போய் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அவளுக்கு மூலமாக இருக்கப்பட்ட இந்த ஹரியை போய் துவம்சனம் பண்ண போகிறேன் நான். விடபா இவ சுஷ்யந்தி விஷ்ணு பிராணா திவௌகசா தாவத்யாத புவம் யூயம் விப்ரக்ஷத்ர சமேதிதாம் சூதயத்வம் தபோயஜ்ஞ சுவாத்தியாய விரததானினா. அதனால் இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பூலோகத்துக்கு போய் அங்கே பிராமணால் க்ஷத்ரியால் இப்படி இருக்கப்பட்ட வர்ணங்களை அனுஷ்டானம் பண்ணுற நல்ல மனுஷியால் இருக்காளே, அப்போ அவள் இருக்கப்பட்ட இந்த பூமியை போய் அடையுங்கோள். அங்கே போய் தபசு யஜ்ஞம் சுவாத்தியாயம் விரதம் தானம் இவையெல்லாம் பண்ணிட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சுட்டு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவளெல்லாம் நாசம் பண்ணுங்கோள். யஜ்ஞத்தை பண்ண முடியாதபடி தடுங்கள். பகவான் விஷ்ணுக்கு பேரே யஜ்ஞஸ்வரூபின்னு பேர். அதனால் யஜ்ஞங்களெல்லாம் பண்ண முடியாமல் தடுத்துட்டாக்க அந்த விஷ்ணுவை தடுக்கிறதுக்கு சமானம்னு சொன்னான். தாவத்யாதயு புவம் யூயம் விப்ரக்ஷத்ர சமேதிதாம் சூதயத்வம் தபோயஜ்ஞ
स्वाध्यायव्रतदानिनः विष्णुः द्विजक्रियामूलो यज्ञो धर्ममयः पुमान् देवर्षि पितृभूतानां தர்மஸ்ய ச பராயணம். இந்த விஷ்ணு இருக்காரே, அவர் யஜ்ஞங்கள்னால தான் சந்தோஷம் அடைகிறாள். தர்மமயமாக இருக்கிற பிராமணாள் இருக்காளே, அவளுடைய கர்மானுஷ்டானம்ங்கிறதா பண்ணிண்டு அதுக்கு இந்த கர்மானுஷ்டானத்துக்கு ஆசிரியமாக இருக்கப்பட்டவர் இந்த மகாவிஷ்ணு. அதனால் எங்கெங்கெல்லாம் யாகங்கள் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் கர்மானுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்காளோ, எங்கெல்லாம் ரிஷிகள் பித்திருக்கள் பூதங்கள் இவைகள்லாம் தர்மத்துக்கு ஆசிரியமான கர்மாக்களை செஞ்சுட்டு இருக்குகளோ அவளெல்லாம் பீடித்து அவளெல்லாம் துவம்சம் பண்ணணும். அந்த கர்மாக்களெல்லாம் நசிப்பிக்க பண்ணணும். தேவர்ஷி பித்ருபூதானாம் தர்மஸ்ய ச பராயணம் யத்ர யத்ர த்விஜாகாவோ வேதாவர்ணாசிரமா கிரியாக தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத விருஷ்சத. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் பூலோகத்தில் பிராமணாள், கோ அதாவது பசுக்கள், வேதங்கள், வர்ணாசிரம காரியங்கள் இதெல்லாம் எங்கே நடக்கிறதோ அந்தந்த தேசத்தை அடைஞ்சு அங்கெல்லாம் அதைகளை அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பொசுக்கிடுங்கள், சம்ஹாரம் பண்ணிவிடுங்கள். அவள் எல்லாரையும் பிராமணாள், பசுக்கள், வேதங்கள் எல்லாத்தையும் அழியுங்கள். அவளுக்கு கொடுக்கக்கூடிய உசிரை கொடுக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்டுங்கள் என்று சொல்லி ஆக்ஞை பண்ணான். தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத விருஷ்சத இதி தே பர்த்ருநிர்தேசம் ஆதாய சிரசாத்ருதாக ததா பிரஜானாம் கதனம் விதது கதனப்பிரியாக. இந்த தலைவனான ஹிரண்யகசிபு சொன்னபடிக்கு அவனுடைய தலைவனுடைய ஆக்ஞையை தலையில் சிரசில் வகிச்சுண்டு இருக்கப்பட்ட தைத்தியாள் தானவாள் எல்லாரும் பூலோகத்துக்கு வந்தாள். அவன் சொன்னபடிக்கு பிரஜைகளெல்லாம் பீடை செஞ்சுண்டு யஜ்ஞங்கள்லாம் அழிச்சுண்டு பசுமாட்டெல்லாம் வதம் பண்ணிண்டு வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிற எல்லாரையும் ஹிம்சை பண்ணிண்டு பிரஜைகளெல்லாம் பீடை செஞ்சுட்டு இருந்தாள்னு சொன்னாள். இதி தே பர்த்ருநிர்தேசம் ஆதாய சிரசாத்ருதாக ததா பிரஜானாம் கதனம் விதது கதனப்பிரியாக. எல்லாரையும் துன்புறுத்துறதுலேயே சந்தோஷத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட தானவாள் தைத்தியாள் இருக்காளே, அவள் இவ்வாறு செஞ்சாள்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே த்விதீயோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ நாரத உவாச்ச. ஸ்ரீ நாரத உவாச்ச. भ्रातर्येवं विनिहते भ्रातर्येवं विनिहते हरिणा क्रोडमूर्तिना हरिणा क्रोडमूर्तिना हिरण्यकशिपूराजन् हिरण्यकशिपूराजन् पर्यतप्यत् रुषाशुचा पर्यतप्यत् रुषारुचा आहचेदं रुषापूर्णः आहचेदं रुषापूर्णः सन्दष्टदशनच्छदः सन्दष्टदशनच्छदः कोपोज्ज्वलद्भ्यां चक्षुर्भ्यां कोपोज्ज्वलद्भ्यां चक्षुर्भ्यां निरीक्षन् धूम्रमम्बरं निरीक्षन् धूम्रमम्बरं करालदंष्ट्रोग्रदृष्ट्या करालदंष्ट्रोग्रदृष्ट्या दुष्प्रेक्ष्य भ्रुकुटीमुखः दुष्प्रेक्ष्य भ्रुकुटीमुखः शूलमुद्यम्य सदसि शूलम् उद्यम्य सदसि दानवान् इदमब्रवीत् दानवान् इदमब्रवीत् भो भो दानवदैतेयाः भो भो दानवदैतेयाः द्विमूर्धन् त्र्यक्षशम्बर द्विमूर्धन् त्र्यक्षशम्बर शतबाहो हयग्रीव शतबाहो हयग्रीव नमुचे पाकइल्वल नमुचे पाकइल्वल विप्रचित्ते मम वचः विप्रचित्ते मम वचः पुलोमन् शकुनादयः पुलोमन् शकुनादयः शृणुतानन्तरं सर्वे शृणुतानन्तरं सर्वे क्रियताम् आशुमाचिरं क्रियताम् आशुमाचिरं सपत्नैः घातितक्षुद्रैः सपत्नैः घातितक्षुद्रैः भ्राता मे दयितः सुहृत् भ्राता मे दयितः सुहृत्
பார்ஷ்ணிகிராகேண ஹரிணா பார்ஷ்ணிகிராகேண ஹரிணா சமேனாப்யுபதாவனைः சமேனாப்யுபதாவனைः தஸ்ய த்யக்தஸ்வபாவஸ்ய தஸ்ய த்யக்தஸ்வபாவஸ்ய கிருணேः மாயாவனௌகசः கிருணேர்மாயாவனௌகசः भजन्तं भजमानस्य भजन्तं भजमानस्य बालस्येवास्थिरात्मनः बालस्येवास्थिरात्मनः मच्छूलभिन्नग्रीवस्य मच्छूलभिन्नग्रीवस्य भूरिणा रुधिरेण वै भूरिणा रुधिरेण वै असृक्प्रियं तर्पयिष्ये असृक्प्रियं तर्पयिष्ये भ्रातरं मे गतव्यथः भ्रातरं मे गतव्यथः तस्मिन् कूटे अहिते नष्टे तस्मिन् कूटे हिते नष्टे कृत्तमूले वनस्पतौ कृत्तमूले वनस्पतौ विटपा इव शुष्यन्ति विटपा इव शुष्यन्ति विष्णुप्राणादिवौकसः विष्णुप्राणादिवौकसः तावद्यात भुवं यूयं तावद्यात भुवं यूयं ब्रह्मक्षत्रसमेधितां ब्रह्मक्षत्रसमेधितां सूदयध्वं तपोयज्ञ सूदयध्वं तपोयज्ञ स्वाध्यायव्रतदानिनः स्वाध्यायव्रतदानिनः विष्णुः द्विजक्रियामूलो विष्णुर्द्विजक्रियामूलो यज्ञो धर्ममयः पुमान् यज्ञो धर्ममयः पुमान् देवर्षि पितृभूतानां देवर्षि पितृभूतानां धर्मस्य च परायणं धर्मस्य च परायणं यत्र यत्र द्विजागावो यत्र यत्र द्विजागावो वेदा वर्णाश्रमक्रियाः वेदाः वर्णाश्रमक्रियाः तं तं जनपदं यात तं तं जनपदं यात सन्दीपयत वृश्चत सन्दीपयत वृश्चत इति ते भर्तृनिर्देशम् इति ते भर्तृनिर्देशम् आदाय शिरसाधृताः आदाय शिरसाधृताः तथा प्रजानां कदनं तथा प्रजानां कदनं विदधुः कदनप्रियाः विदधुः कदनप्रियाः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், புரகிராமம் व्रजोद्यान क्षेत्रारामाश्रमाकरान् खेटखर्वटघोषांश्च ददहु पतनानि च. எல்லா பட்டணங்கள், கிராமங்கள், பசுக்கள்லாம் வசிக்கிற கோசாலைகள், பூந்தோட்டம், நெல்லெல்லாம் விளையிற வயல்கள், பெரிய பெரிய தோட்டங்கள், ரிஷிகள் வசிக்கிற இடங்கள், இடையர்கள் வசிக்கிற இடங்கள், இது எல்லாத்தையும் பொசுக்கினாலாம், நெருப்பை வச்சு கொளுத்தினாள்னா ததஹு பத்தனானிச்ச, இத்தனையும் கொளுத்தினாள்னாள். ஏன்னா ஒருத்தரும் இருக்கப்படாதுன்னுட்டு. கேச்சித் கனித்ரைஹி பிபிதுஹு சேது பிராகார கோபுரான் ஆஜீவ்யாஞ்சிச்சிதுஹு விரக்ஷான் கேச்சித் பரசுபாணயா பிராதகன் சரணான்யேகே பிரஜானாம் ஜுவலிதோல்முகைஹி. சில பேர் என்ன பண்ணால், பெரிய பெரிய கடப்பாறை எடுத்துட்டு பெரிய பெரிய அணைகள், டேம்ஸ் அதெல்லாம் உடச்செறிஞ்சால் அப்போ தான் நதியில் ஜலத்தை தேக்கி வைக்காமல் இருக்க முடியும்னுட்டு பெரிய பெரிய கோபுரங்கள், மதில்கள், மதில் சுவர்கள் இதெல்லாம் இடித்து தும்சம் பண்ணாள். நல்ல நல்ல மரங்கள், நெல்லி மரம், மாமரம், லாமரம் இதெல்லாத்தையும் வெட்டினாள். யாரும் சாப்பிடப்படாதுன்னுட்டு பெரிய பெரிய நெருப்பு பந்தங்கள் எடுத்துட்டு ஒவ்வொரு பிரஜைகளினுடைய வீடுகளையும் பொசுக்கினாலாம் சொன்னாள். பிராதகன் சரணான்யேகே பிரஜானாம் ஜுவலிதோல்முகைஹி. ஜனங்களுடைய வீடுகளெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தினாள். ஏவம் விப்ரகிருதே லோகே தைத்யேந்திரானுச்சரைர்முகு திவம் தேவாः பரித்யஜ்ய புவி சேருகு அலக்ஷிதாக. அதே தானவாள்லாம் பூலோகத்துக்கு வந்து சாதாரண மனுஷியால் ஆத்மா ஜென்மா எடுத்துன்னு வந்து வைதிகால் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாள். இவ்வாறாக ஹிரண்யகசிபுவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் லோகத்துக்கு வந்து அடிக்கடி இம்சை செஞ்சுட்டு இருந்தாள்னு சொன்னாள். அதனால் என்ன ஆச்சுன்னால், தேவதைகள்னால் சொர்க்கலோகத்தையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு, ஏன்னா இனிமேல் சொர்க்கலோகத்தில் இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சொர்க்கலோகத்தை விட்டுவிட்டு
தேவதைகள்லாம் யாருக்கும் காணாமல் இடத்துல வந்து பூமியில் வந்து சஞ்சாரம் பண்ணாள். ஏவம் விப்ரகிருதே லோகே தைத்யேந்திரானுச்சரைர்முஹு திவம் தேவாக பரித்தியஜ்ய புவி சேருஹு அலக்ஷிதாக. தேவதைகள்லாம் தேவலோகத்தை விட்டு விட்டு பூலோகத்தில் வந்து யாருக்கும் கண்ணுக்கு போடாமல் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து வாழ்க்கையை நடத்தினார்கள். இரண்யகசிபுக்கு பயந்துண்டு ஹிரண்யகசிபுர்பிராது சம்பரேதஸ்ய துக்கிதா கிருத்வா கடோதகாதீனி பிராத்ருபுத்திரான் அசாந்த்வயத்து. இந்த இரண்யாக்ஷன் இறந்து போனதுனால அவனுடைய புத்திராள், அவனுடைய பாரியே எல்லாரும் ரொம்ப துக்கப்பட்டு வருத்தப்பட்டாள். அவளெல்லாம் இரண்யகசிப்பு என்ன பண்ணான், சமாதானப்படுத்தி தன்னுடைய பிராத்தாவான அவனுக்கு இரண்யாக்ஷனுக்கு கடோதகம், அதாவது தண்ணியினால் தர்ப்பணம் பண்ணுறது, பிரேத தர்ப்பணம், பிரேத ஸ்ராத்தம் இதெல்லாம் செஞ்சு அந்த பிராதாவனுடைய புத்திராலெல்லாம் சமாதானப்படுத்தினானாம். நீங்கள் வருத்தப்படப்படாது, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன்னுட்டு கிருத்வா கடோதகாதீனி பிராத்ருபுத்திரான் அசாந்த்வயத் சகுனிம் சம்பரம் திருஷ்டிம் பூதசந்தாபனம் விருக்கம் காலநாபம் மகாநாபம் ஹரிஷ்மஸ்ருமதோத்கஜம் தன்மாதரம் ருஷாபானும் திதிம் ச ஜனனீம் கிரா ஸ்லக்ஷ்ணயா தேசகாலஜ்ஞ இதமாக ஜனேஸ்வர. இரண்யாக்ஷனுடைய புத்திராளோட பேரெல்லாம் சொல்கிறாள். சகுனின்னு ஒருத்தம் பேர், சம்பரன் ஒருத்தம் பேர், திருஷ்டின்னு ஒருத்தம் பேர், பூதசந்தாபனன்னு ஒருத்தம் பேர், விருக்கன்னு ஒருத்தம் பேர், காலநேபன்னு ஒருத்தம் பேர், மகாநாபன்னு ஒருத்தம் பேர், ஹரிஷ்மஸ்ருன்னு ஒருத்தம் பேர், மதோத்கச்சன்னு ஒருத்தம் பேர். அவளுடைய அம்மாவுக்கு பேர் ருஷாபானுன்னு பேர், அதாவது இரண்யாக்ஷனுடைய பத்னி. அவன் அம்மா இரண்யகசிப்பு, இரண்யாக்ஷன் இவா ரெண்டு பேருக்கும் அம்மாவான திதி. இத்தனை பேரையும் அவன் சாந்தவனப்படுத்தினான். சாந்தவனப்படுத்தினா சமாதானப்படுத்துறது. நீங்கள்லாம் வருத்தப்படக்கூடாது, இரண்யாக்ஷன் இறந்து போனான்னுட்டு அவனுக்கு நான் தர்ப்பணம் பண்ணிவிட்டேன், ஸ்ராத்தம் பண்ணிவிட்டேன், நான் உங்களுக்கு உபாயம் சொல்கிறேன் என்ன பண்ணணும் இந்த சமயத்துலன்னுட்டுன்னு நல்ல கதை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி திசக்ஷணையா தேசகாலஜ்ஞ இதமாக ஜனேஸ்வர ரொம்ப பிரியமாக அவள்கிட்ட பேசி சாந்தவனம் பண்ணாலாம். என்ன சொன்னான்னு சொன்னால் 20வது ஸ்லோகத்திலேருந்து ஸ்ரீ ஹிரண்யகசிபுருவாச்ச அம்பாம்பயே வதூஹு புத்ரா வீரம் ஆர்ஹத சோசித்தும் ரிபோரபிமுகே ஸ்லாக்யா சூராணாம் வத ஈப்சிதா. இரண்யகசிபு சொன்னா, அம்மா, அம்மாவே, என் நாட்டு பண்ணே, புத்திராள், ஏன்னா இரண்யாக்ஷனுடைய புத்திராள்னால் இவனுக்கும் புத்திராள் தானே கூட்டான். நம்மளுடைய பிராதாவான இரண்யாக்ஷன் தம்பி அவன் வதத்தை நினச்சி, அவன் கொல்லப்பட்டதை நினச்சி நீங்கள்லாம் வருத்தப்படப்படாது, சோகப்படப்படாது. சூரனாக இருக்கப்பட்ட ஒரு சத்ரு ஒரு சண்டையில் வதம் செய்யப்பட்டால் அது ரொம்ப ஸ்லாக்கியமானது, விரும்பத்தக்கதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அதனால் இரண்யாக்ஷ வதம்ங்கிறது மகாவிஷ்ணுவால் சண்டையில் அவன் வதமாக செய்யப்பட்டான். அதனால் நீங்கள் வருத்தப்படப்படாது, அவனுக்கு நல்ல கதி கிடச்சிருக்குன்னு சொன்னான். ரிபோ அபிமுகே ஸ்லாக்யா சூராணாம் வத ஈப்சிதா. ஒரு சண்டையில் நல்ல பராக்கிரமசாலியான ஒரு சூரன் வதம் செய்யப்பட்டால் அது அவனுக்கு நல்லதை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னான். பூதானாம் இஹ சம்வாசா பிரபாயாம் இவ சுவ்ரதே தெய்வேனைகத்ர நீதானாம் உன்னீதானாம் ஸ்வகர்மபீ. நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒரு பிரயாணம் மாதிரி தான்மான்னு சொன்னான். பூதானாம் இஹ சம்வாசா பிரபாயாம் இவ சூரதே. நீங்களாம் நல்லா தெரிஞ்சுங்கோ, நம்மளாம் இரண்யாக்ஷன், நான், நீங்கள் எல்லாரும் பிரயாணத்தில் ரயிலில் போகிற போது பண்ணுற பேசஞ்சர்ஸ் மாதிரி எல்லோரும் சேர்ந்து போயின்னு இருப்போம். சில பேர் இறங்கி தீர்த்தம் சாப்பிடவோ இல்லை ஏதானும் ஆகாரம் சாப்பிட்றவோ இறங்கி போயிடுவாள். அவளை நம்ம விட்டுவிட்டு போயிடுவோம், பாக்கி இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம். அதே மாதிரி தான் நம்மளோட கூட வந்தவாள்லாம் இறங்கிடுவா, சில சமயம் முன்னாடி போயிடுவா, சில சமயம் நம்ம பின்னாடி போவோம். அதனால் வருத்தப்படப்படாதுன்னு நான் வேதாந்தமாக பேச ஆரம்பித்தான். நித்ய ஆத்மா யசுத்தா சர்வகா சர்வவித்பரா தத்தே அசௌ ஆத்மனோ லிங்கம் மாயையா விசிஜன் குணானு. இந்த ஆத்மாங்கிறது இருக்கே, அதுக்கு ஷாவு என்பது கிடையாது.
அதுக்கு பிறப்பு என்பதும் கிடையாது, இறப்பு என்பதும் கிடையாது. இது இந்த ஆத்மாவை சுத்திவரில் இருக்கப்பட்ட உடம்பு இருக்க, அதைத்தான் நம்ம அனாவசியமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதுதான் நம்மன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால்தான் இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம் என்று வேதாந்தமாக பேச ஆரம்பித்தான். இந்த உடம்பை போய் நம்ம நான் நினச்சினுட்டா அப்போ துக்கம் ஏற்படுறது வியோக காலத்தில். அதனால்தான் இப்படி ஆறுது. இதெல்லாம் மாயைன்னான். யதாம்பசா பிரச்சலதா தரவோபி சலா இவ சக்ஷுஷா பிராமியமானேன திருஷ்யதே சலதீவ பூஹூ. எப்படி ஒரு நதி போயின்னு இருக்கு, அதில் அலைகள் அடித்து அப்படி சலசலன்னு நதி ஓடின்னு இருக்கு அலைகளோடு கூட. அப்போது அதுக்கு கரையில் இருக்கப்பட்ட விருட்சங்கள்னால் சாதாரணமாக நின்றுட்டு இருக்கிற விருட்சங்கள் அந்த நதி தீர்த்தத்தில் பார்த்தாக்க அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன தோணும், அது என்னவோ டான்ஸ் அடிக்கிற மாதிரி தோன்றுறது, நம்ம கண்ணை ஏமாத்துறது. அந்த அலைகள் அசைவதன் காரணத்தினால இந்த விருட்சங்களுடைய அந்த பிம்பம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியறதே அதுவும் அப்படியே ஆடுற மாதிரி தோணும். ஆனால் அந்த கரையில் இருக்கப்பட்ட விருட்சங்கள் ஆடுவதில்லை, அது நின்றுட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய கண், நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் நம்மளை ஏமாற்றி இந்த பூமியே நடந்துட்டு போயின்னு இருக்கிற மாதிரி தோன்றுறது நமக்கு. சக்ஷுஷா பிராமியமானேன திருஷ்யத்தே சலதீவ பூஹு, இந்த பூமியே சுற்றின்னு இருக்கிற மாதிரி தோன்றதுங்கிறான். ஏவம் குணை பிராமியமானே மனஸ்ய விகலப்புமான் யாதி தத் சாமியதாம் பத்ரே யலிங்கோ லிங்கவானிவ. இதே மாதிரி தான் அம்மாவே திதியே, குழந்தைகளே, அண்ணா குழந்தைகளை பார்த்து சொல்கிறான், இந்த மனசு இருக்கே அது நம்மளை பிரமிக்க வைக்கிறது. சில சமயம் நம்மளோட இருந்தவாள் இறந்து போடுறாள், நம்மளை விட்டுட்டு போகிறாள். அப்போ போனோன்னு அவள்லாம் போயிட்டாள் போல் இருக்கீங்கயோன்னு நினச்சி பிரமிச்சு போய்டுறோம். இதெல்லாம் இந்த ஆத்மாவனுடைய சஞ்சாரத்தில் ஒரு மாறுதல்கள் ஏற்படுறது தான் தவிர ஒருத்தரும் அழிவு என்பது கிடையாது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டான்னு சொல்லி உபதேசம் பண்ணான். இவ்வாறாக அவனுக்கு சாந்தோனம் பண்ணின்னு வரான் ஹிரண்யகசிபு. ஏவம் குணை பிராமியமானே மனஸ்ய விகலப்புமான் யாதி தத் சாமியதாம் பத்ரே யலிங்கோ லிங்கவானிவ. யலிங்கா, இந்த உடம்புங்கிறதான ஒன்றும் இல்லாத இருக்கப்பட்ட ஆத்மாவை போய் அந்த உடம்பு சூழ்ந்திருப்பதனால அதான் நாமுங்கிறதாக ஒரு எண்ணம் பிரமை ஏற்படுறதுக்கு காரணமே இதுதான் நான், அதனால்தான் வருத்தம் ஏற்படுறதுன்னு சொல்லி சாந்தோனம் பண்ணான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. புரக்ராமம் व्रजोद्यान क्षेत्रारामाश्रमाकरान् खेटकर्वटघोषांश्च ददहुः पत्तनानि च केचित् खनित्रैः बिबुधुः केचित् खनित्रैः बिभिदुः सेतुप्राकारगोपुरान् आजीव्याञ्चिच्छिदुः वृक्षान् केचित् परशुपाणयः प्रादहन् शरणान्येके प्रजानां ज्वलितोल्मुखैः एवं विप्रकृते लोके दैत्येन्द्रानुचरैर्मुहुः दिवं देवाः परित्यज्य भुवि चेरुरलक्षिताः हिरण्यकशिपुर्भ्रातुः सम्परेतस्य दुःखितः कृत्वा कटोदकादीनि भ्रातृपुत्रान् असान्त्वयत् शकुनिं शम्बरं धृष्टिं भूतसन्तापनं वृकं कालनाभं महानाभं हरिश्मश्रुमथोत्कचं तन्मातरं रुषाभानुं
தன்மாதரம் ருஷாபானும் திதிம் ச ஜனனீம் கிரா திதிம் ச ஜனனீம் கிரா ஸ்லக்ஷ்ணயா தேசகாலஜ்ஞ ஸ்லக்ஷ்ணயா தேசகாலஜ்ஞ இதமாக ஜனேஸ்வர இதமாக ஜனேஸ்வர. ஸ்ரீஹிரண்யகசிபுர்வாச்ச ஸ்ரீஹிரண்யகசிபுர்வாச்ச அம்பாம்பஹே வதூபுத்ரா அம்பாம்பஹே வதூபுத்ரா வீரம் மார்ஹத சோசித்தும் வீரம் மார்ஹத சோசித்தும் ரிபோः அபிமுகே ஸ்லாಘ்யः ரிபோரபிமுகே ஸ்லாಘ்யः शूराणां वध ईप्सितः शूराणां वध ईप्सितः भूतानाम् इह संवासः भूतानाम् इह संवासः प्रपायामिव सुव्रते प्रपायाम् इव सुव्रते दैवेनैकत्र नीतानां दैवेनैकत्र नीतानाम् उन्नीतानां स्वकर्मभिः उन्नीतानां स्वकर्मभिः नित्य आत्मा व्ययः शुद्धः नित्य आत्मा व्ययः शुद्धः सर्वगः सर्ववित्परः सर्वगः सर्ववित्परः दत्तेऽसौ आत्मनो लिङ्गं दत्तेऽसौ आत्मनो लिङ्गं मायया विसृजन् गुणान् मायया विसृजन् गुणान् यथाम्बसा प्रचलतां यथाम्बसा प्रचलतां तरवोऽपि चला इव तरवोऽपि चला इव चक्षुषा भ्राम्यमाणेन चक्षुषा भ्राम्यमाणेन दृश्यते चलतीव भूः दृश्यते चलतीव भूः एवं गुणैः भ्राम्यमाणे एवं गुणैः भ्राम्यमाणे मनसि अविकलः पुमान् मनस्य विकलः पुमान् याति तत् साम्यतां भद्रे याति तत् साम्यतां भद्रे ह्यलिङ्गो लिङ्गवानिव ह्यलिङ्गो लिङ्गवानिव ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 25வது ஸ்லோகத்தில் மறுபடியும் வேதாந்தமாக இரண்யகசிப்பு கூடியிருக்கிற சுத்தஞ்சூழல் ஹிரண்யாக்ஷனுடைய புத்திராள் பாரியே அம்மாவான திதி எல்லாரையும் பார்த்து சொல்கிறான். ஏஷ ஆத்ம விபர்யாசோ ஹ்யலிங்கே லிங்கபாவனா ஏஷ பிரியா பிரியைர்யோகோ வியோகா கர்மசம்ஸ்ருதிः சம்பவச்ச விநாசश्च शोकश्च विविधस्मृतः अविवेकश्च चिन्ता च विवेका स्मृतिरेव च विवेक अस्मृतिरेव च. என்ன காரணம்னா ஏஷ ஆத்ம விபர்யாசோ ஹி அலிங்கே லிங்கபாவனா. இந்த ஆத்மாவுக்கு ரூபங்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை சுற்றி வரலும் உடம்புங்கிறதால ஒன்றும் சூழப்பட்டிருக்கு. அந்த உடம்பை தான் தப்பாக நான்கிறதா எண்ணின்று ஏஷ பிரியா பிரியைர் யோகே. யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம், வியோகம்னா சேர்க்கையிலேருந்து விட்டுப்பட்டு போகிறதுன்னு அர்த்தம். அப்பிரியமான வஸ்துவில் யோகத்தை ஏற்படுறது, பிரியமான விஷயங்கள்லேருந்து வியோகம் ஏற்பட்டுறது, அப்போ துக்கம் ஏற்படுறது. பிரியமான வஸ்துக்கள்கிட்ட வியோகம் ஏற்படுறதே துக்கம், அப்பிரியமான வஸ்துவோட யோகம் சேர்றது அப்பவும் துக்கம். இது அதோட கூட கர்ம சம்ஸ்ருதி. சம்ஸ்ருத்தின்னா திருப்பி திருப்பி அவன் செய்கிற கர்மாக்கள்னால ஜனனம் மரணம் ஜென்மம் ஜனனம் மரணம், இதுக்கு சம்ஸ்ருத்தின்னு பேர், அதான் சம்சாரம்னு பேர். இதெல்லாம் ஏற்படுறது. சம்பவச்ச விநாசச்ச சோகச்ச விவித ஸ்மிருதா. வெவ்வேறு எண்ணங்கள், வெவ்வேறு சோகங்கள், கவலைகள் உண்டாவது, விநாசமாவது. இதெல்லாம் அவிவேகம், அதாவது விவேகமின்மை, சரியாக பகுத்தறிவோடு ஆலோசிக்க முடியாமல் நிலைமை. சிந்தா, சிந்தான கவலை. விவேகம் அஸ்மிருதி ரேவச்ச, விவேகம் இல்லாமல் மறந்து போகிற தன்மை. இவைகளெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாயையினால் நம்ம உடம்பை நான் நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் காரணம்னால். அத்ராப்யுதாகரந்தீமம் இதிஹாசம் புராதனம் யமஸ்ய பிரேதபந்தூனாம் சம்வாதம் தம் நிபோதத. உங்களுக்கு இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இதிகாசத்தில் இருந்த ஒரு கதை. ஒரு தடவை ஒரு மனுஷன் இறந்து போன போது இறந்து போன பிரேத்தத்தை வச்சுட்டு துக்கப்பட்டு இருக்கிற அவனுடைய பந்து ஜனங்களுக்கும் யமராஜாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இதிகாசத்தில் சொல்லியிருக்காள். அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி இரண்யகசிப்பு அந்த கதையை எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். யமஸ்ய பிரேதபந்தூனாம் சம்வாதம் தம் நிபோதத. ஒருவன் இறந்து போனோன்னு துக்கப்பட்ட அவனுடைய பந்துக்கள்கிட்டக்கையும் யமன் வந்து பேசினான்.
அப்போ அவளுக்கு எடுத்து சொன்னான் எப்படி இறப்புங்கிறது ஏற்பட்டு கொடுத்துங்கிறதுக்கு. அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி இரண்யகசிப்பு, இரண்யாக்ஷனுடைய புத்திரன், பாரியே, தன்னுடைய அம்மாவான திதி எல்லாருக்கும் சொல்லிட்டு வரான். உஷீனரேஷ்வபூத்ராஜா சுயஜ்ஞ இதி விஸ்ருதா சபத்னை நியதோ யுத்தே ஞாதயத்தமுபாசத. யமராஜா எந்த கதை சொன்னானோ அந்த கதையை எடுத்து சொல்கிறான். நரம்னு ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருந்தவன் சுயஜ்ஞன்னு பேர். இந்த சுயஜ்ஞன் என்ன பண்ணான், அவன் ஒரு சண்டை போடுறதுக்காக அவனுடைய விரோதிகளோடு சண்டை போட போனான். அப்போது இந்த விரோதிகள்னால் அவன் கொல்லப்பட்டு அவன் மரித்து போனான். அப்போது அவனுடைய பந்துக்கள் எல்லாம் அவனுடைய உடம்பை பிரேத்தத்தை எடுத்து போட்டுண்டு வயத்துலேயும் மார்லையும் அடிச்சுட்டு ரொம்ப துக்கப்பட்டாள். சபத்னைர் நியதோ யுத்தே ஞாதயத்தமுபாசத விஷீர்ணரத்ன கவச்சம் விப்ரஷ்டாபரணஸ்ரயம் சரநிர்பின்ன ஹிருதயம் சயானம் அசிருகாவிலம். அந்த சுயஜ்ஞன்கிற ராஜா தன்னுடைய சத்ருக்கள்னால் கொல்லப்பட்டு கீழே கிடக்கான். அவனுடைய உடம்பை பார்த்தாள். விஷீர்ண ரத்ன கவச்சம், உடம்பில் ரத்ன கவச்சம் போட்டுருந்தான். அதெல்லாம் உடைபட்டு அவனுடைய மார்பில் ஒரு கத்தியால் குத்தப்பட்டு விப்ரஷ்டாபரணஸ்ரயம், ஆபரணங்கள்லாம் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டு சரநிர்பின்ன ஹிருதயம், அம்புக்கள்னால் தொலைக்கப்பட்ட ஹிருதயம், அதுலேருந்து கீழே ரத்தம் கொட்டி கிடக்கு, இறந்து போயிட்டான். சயானம் அசிருகாவிலம், தூங்கிட்டு இருக்கிறவன் மாதிரி படுத்துட்டுருக்கான் பிரேத ஸ்வரூபத்தில். அவனை தூக்கி போட்டுண்டாளாம். பிரகீர்ணகேஷம் துவஸ்தாட்சம் ரபசா தஷ்டதச்சதம் ரஜக்குண்ட முகாம்போயம் சின்னாயுதபுஜம் மிருதே உஷீனரேந்திரம் விதினா ததா கிருதம் பதிம் மகிஷ்யா பிரசமீக்ஷ்ய துக்கிதாக ஹதாஸ்மநாதேதி கரைருரோப்ருஷம் கிரந்தியோ முஹு தத்பதயோருபாபதன். பிரகீர்ணகேஷம் துவஸ்தாட்சம், கண்ணெல்லாம் போய் பிரகீர்ணகேஷம், அவனுடைய கேசங்களெல்லாம் ஒரு சின்னாபின்னமாக்கப்பட்டு, துவஷ்டாட்சம், கண்களெல்லாம் மூடப்பட்டு, ரபசாதஷ்டதச்சதம், அவன் கோபத்தினால வாய் அப்படி உதடுகளை கடிச்சுட்டு இருந்தது அப்படியே இருக்குது. கீழே படுத்துட்டுருக்கான் பிரேத ஸ்வரூபத்தில். ரஜக்குண்ட முகாம்போஜம் சின்னாயுதபுஜம் மிருதே, கைகள் வெட்டப்பட்டு கிடக்கான். அந்த உஷீனரேந்திரன், உஷீனரங்கிற ராஜாவாக இருக்கப்பட்ட அவன் இருக்கானே, அவனை பார்த்து என்ன பண்ணாள்னாள், அவனை தூக்கி மடியில் போட்டுண்டு எல்லாரும் வயத்துலேயும் மார்லையும் அடிச்சுட்டு அழ ஆரம்பித்தாளாம். ஹதாஸ்மநாதேதி கரைருரோபிருஜம், கரைஹி உரோபிருஜம், மாரில் அடிச்சுட்டாளாம். நம்மளுடைய நாதனான இந்த ராஜா இறந்து போயிட்டானே, உஷீனரேந்திரன் இறந்து போயிட்டானேன்னு எல்லாரும் அவன் காலில் விழுந்து கதறி கதறி அழுதாளாம். ருதத்ய உச்சைஹி தைதாங்கிரி பங்கஜம் சிஞ்சந்தியாஸ்திரைஹி குச்ச குங்குமாருணைஹி விஸ்ரஸ்தகேஷாபரணாசுச்சம் ரிணாம் சிருஜந்திய ஆக்ரந்தனயா விலேபிரே. அவனுடைய ராணிமார்கள்லாம் அவனோட கூட மார்பில் விழுந்து அவளுடைய மார்பகங்களெல்லாம் கொண்டு போய் அவனுடைய மேலே வச்சு அழுத்தி, அவனுடைய தாமரைப்பூ போன்ற கால்கள் இருக்கே அதை கட்டிண்டு ஒரேடியாக விசிச்சு அழுதாளாம். இப்படி விசிச்சு அழுதுண்டு அவளுடைய துக்கத்தை கொட்டி தீத்தாள்னாள். அஹோ விதாத்ரா கருணேன ந பிரபோ பவான் பிரணீதோ திருகோச்சராம் தசாம் உஷீனராணாமசி விருத்தித புரா கிருதோதுனாயேன சுச்சாம் விவர்தனா. எப்படி கத்தினாள் நாள், ஏ ராஜாவே, நீ எங்களுக்கெல்லாம் நாதன், இப்பொழுது விதி என்ன பண்ணிவிடுத்து, உன்னை மாட்சிப்படுத்து, உன்னுடைய உசுறு போயிடுத்து. அதனால் இந்த உஷீனரத்தில் இருக்கப்பட்ட ஜனங்களெல்லாம் தப்பிக்கிறாள். அவள்லாம் ஒரு சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருந்தாள், இப்பொழுது ரொம்ப துக்கத்தில் துடிக்கிறாள்னு சொன்னாள். கிருதோ அதுனாயேன சுச்சாம் விவர்தனா त्वया कृतज्ञेन वयं महीपते कथं विनास्याम सुहृत्तमेन ते तत्रानुयानं तव वीरपादयोः शुश्रूषतीनां दिशयत्र यास्यसि. நீ எங்களுக்கெல்லாம் நாதனாக இருந்து கணவனாக இருந்த, எங்களுக்கெல்லாம் ஸ்நேகிதனாக இருந்த, இப்பொழுது நீ எங்களை விட்டுவிட்டு போயிட்டேன்னு ரொம்ப கதறி கதறி அழுதாள். நீ இல்லாமல் நாங்கள்லாம் எப்படி இருப்போம்,
இனிமேல் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லணும். உங்களை மறுபடியும் எப்படி நாங்கள் சேவை பண்ணுவோம் உங்களுக்கு, நாங்களும் உங்களோட கூட வரோம்னு அவனை கட்டின்னு அழுதாளாம். தத்ரானுயானம் தவ வீர பாதையோ சுஷ்ரூஷதி நாம் திசையத்ர யாஸ்யசி. உன்னை சுஷ்ரூஷ பண்ணுறதுக்கு வழி என்னங்கிறது சொல்லணும், உங்களோட கூட நானும் வரோம்னு சொல்லிட்டு அவனை கட்டின்னு இந்த பிரேத்தத்தை கட்டின்னு ராணிகள்லாம் அழுதாளாம். ஏவம் விலபதீனாம் வை பரிகிருஹ்ய மிருதம் பதிம் அனிச்சதீனாம் நிர்காரம் அர்க்கோஸ்தம் சந்நியவர்த்தத. அப்பொழுது எத்தனை தான் அழுதாலும் அவன் உசுறு வருமா திரும்பி, அவனை எரிக்க வேண்டிய தருணம் வந்தது. அப்போது ராணிகளெல்லாம் கதறி கதறி அழுதுன்னு இருக்கும் பொழுது அந்த பிரேத்தத்தை எடுத்துன்னு போய் எரிப்பதற்காக எடுத்துன்னு போயிட்டாள், அதை எரிக்கிறதுக்கு. ஆனால் அந்த ராணிகள்லாம் மறுபடியும் அந்த அழுதுண்டே இருந்தாள். ஆனால் அதற்குள்ள சூரிய பகவான் அஸ்தமிச்சுட்டாள் சாயங்காலத்தில் என்று சொன்னாள். அனிச்சதீனாம் நிர்காரம் அர்க்கோஸ்தம் சந்நியவர்த்தத தத்ரஹ பிரேதபந்தூனாம் ஆஸ்ருத்ய பரிதேவிதம் ஆகதான் பாலகோ பூத்வா யமஹ ஸ்வயமுபாகதா. இவா மகா கருணையோடு கூட ரொம்ப துக்கத்தோடு கூட அழுதத்தை பார்த்துவிட்டு பிரேத பந்தூனாம் ஆஸ்ருத்திய பரிதேவிதம், பிரேத்தங்களுக்கெல்லாம் பந்துவாக இருக்கப்பட்ட யமராஜா காதில் போய் விழுந்தது. அவன் மகா கருணையோடு கூட இந்த ராணிமார்கள்லாம் அழுவதை பார்த்துவிட்டு அவன் ஒரு பாலக ரூபத்தில் ஒரு சின்ன பையன் மாதிரி ரூபம் தரிச்சிருந்து அவள்கிட்ட அவளோட பேச ஆரம்பித்து அவளை சாந்தனம் பண்ணணும்னு நினச்சின்னு வந்தானான்னு சொன்னாள். தத்ரஹ பிரேதபந்தூனாம் ஆஸ்ருத்ய பரிதேவிதம் ஆகதான் பாலகோ பூத்வா யமஹ ஸ்வயம் உபாகதா. இவாளை சாந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக யம தர்மராஜாவே ஒரு சின்ன பையன் ரூபத்தில் இவாள்கிட்ட பேச ஆரம்பித்தான்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஏஷ ஆத்மவிபர்யாசः ஏஷ ஆத்மவிபர்யாசः யலிங்கே லிங்கபாவனா யலிங்கே லிங்கபாவனா ஏஷ பிரியா பிரியைர்யோகோ ஏஷ பிரியா பிரியைர்யோகோ வியோகः கர்மசம்ஸ்ருதிः வியோகः கர்மசம்ஸ்ருதிः சம்பவश्च விநாசश्च शोकश्च विविधस्मृतः अविवेकश्च चिन्ता च विवेका स्मृतिरेव च अत्रापि उदाहरन्तीमम् इतिहासं पुरातनं यमस्य प्रेतबन्धूनां संवादं तं निबोधत उशीनरेष्वभूद्राजा सुयज्ञ इति विश्रुतः सपत्नैर्निहतो युद्धे ज्ञातयस्तम् उपासत विशीर्णरत्नकवचं बिभ्रष्टाभरणस्रजं शरनिर्भिन्नहृदयं शयानम् असृगाविलं प्रकीर्णकेशं ध्वस्ताक्षं रभसा दष्टदच्छदं रजःकुण्ठमुखाम्भोजं छिन्नायुधभुजं मृधे उशीनरेन्द्रं विधिना तथा कृतं पतिं महिष्यः प्रसमीक्ष्य दुःखिताः हतास्मनाथेति करैः उरोभृशं घ्रन्त्यो मुहुः तत्पदयोः उपापतन् रुदत्य उच्चैः दयिताङ्घ्रिपङ्कजं सिञ्चन्त्यास्त्रैः
कुचकुङ्कुमारुणैः सिञ्चन्त्य अस्त्रैः कुचकुङ्कुमारुणैः विस्रस्तकेशाभरणाशुचं नृणां विस्रस्तकेशाभरणाशुचं नृणां सृजन्त्य आक्रन्दनया विलेपिरे सृजन्त्य आक्रन्दनया विलेपिरे अहो विधात्रा करुणेन नः प्रभो अहो विधात्रा करुणेन नः प्रभो भवान् प्रणीतो दृगगोचरां दशां भवान् प्रणीतो दृगगोचरां दशाम् उशीनराणामसि वृत्तिदः पुरा उशीनराणामसि वृत्तिदः पुरा कृतोऽधुनायेन शुचां विवर्धनः कृतोऽधुनायेन शुचां विवर्धनः त्वया कृतज्ञेन वयं महीपते त्वया कृतज्ञेन वयं महीपते कथं विना स्याम सुहृत्तमेन ते कथं विना स्याम सुहृत्तमेन ते तत्रानुयानं तव वीरपादयोः तत्रानुयानं तव वीरपादयोः शुश्रूषतीनां दिश यत्र यास्यसि शुश्रूषतीनां दिश यत्र यास्यसि एवं विलपतीनां वै परिगृह्य मृतं पतिम् अनिच्छतीनां निर्हारम् अर्कोस्तं संन्यवर्तत तत्र प्रेतबन्धूनाम् आश्रित्य परिदेवितम् आहतान् बालको भूत्वा यमः स्वयम् उपागतः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.